ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல நேத்து இணைஞ்ச ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு போயிட்டு திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு கிடைச்சதற்காக வாழ்த்துக்கள் பெறறதுக்காக போயிருக்காரு. சோ இதை எதிர்பார்க்காத திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களை வாழ்த்திருக்காரு. அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் சில காரணங்களால எங்க கட்சியை விட்டு விலகுற சூழ்நிலை வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பை வாங்கிட்டு என்னை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கான காரணம் பெரியார் அண்ட் அம்பேத்கர் வழியில் அரசியல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. சோ விசிகேவோட கட்சி கொள்கையுமே அதுதான். சோ அதனால இதை அவர் எங்க இருந்து பண்ணாலுமே சந்தோஷம் தான். அண்ட் பொதுவா ஒரு கட்சியில இருந்து யாராவது விலகுனா அந்த கட்சியை பற்றி வெளியில போயிட்டு ரொம்ப தவறா சொல்லுவாங்க. எப்படிலாம் கடுமையா விமர்சிக்க முடியுமோ அந்த மாதிரி விமர்சிப்பாங்க. பட் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி எதுவும் பண்ணாம வேற கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்பை வாங்கிட்டும் என்னை சந்தித்து வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காரு. சோ இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியல். என்னையும் உட்பட எல்லா அரசியல்வாதிகளுமே இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது சம்பந்தமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது நாங்க கட்சி ரீதியான எதிரிகளா இருந்தாலும் என்னோட மென்டாரா நான் பாக்குறது திருமாவளவன் அவர்களை தான். சோ அதனாலதான் பதவி கிடைத்த அடுத்த நாளே இவரை சந்திச்சிருக்கேன். மத்தபடி இந்த சந்திப்புல அரசியல் நோக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சோ இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு கட்சியில இருந்து யாரு விலகுனாலும் அந்த கட்சியை ரொம்ப தவறா தான் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாம ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி பண்ணது வரவேற்கத்தக்கது. அண்ட் தமிழக வெற்றி கழகத்துல தளபதி புஷியானந்த் அவர்களுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. சோ தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சியில இவ்வளவு ஒரு முக்கியமான பதவி ரொம்ப குறுகிய காலத்துல இவருக்கு கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருந்து கடுமையா உழைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. சோ தளபதி கொடுத்த வாய்ப்பையும் அண்ட் இவர் மேல வச்ச நம்பிக்கையும் காப்பாத்துறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.